மனசு அப்படியே கலங்குது. என்ன ஒரு மனுஷனாக மதித்து விஷயம் தெரிஞ்சவன் சொல்லி அங்கீகாரமெல்லாம் கொடுத்த ஒரு அருமையான நண்பர், ஒரு அற்புதமான படைப்பாளி. தமிழுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு புது இயக்குனர் வந்து இருக்காரு. தமிழ் படம் ஒன்று வந்து இருக்குது, கேமராவால் இயக்கப்படுகின்ற படம். தமிழ் சினிமாங்கிறதே வந்து மூவியா இல்லை, டாக்கியாக தான் இருக்கு, பேச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை மூவியை சினிமா கேமராவில் படத்தை காட்டிய முதல் படைப்பாளி. முதல் மரியாதை படத்தை போட்டு காட்டுறாரு, பார்க்கணும். பார்த்துட்டு வெளியில் நிற்கிறாரு. நேயா அப்படின்னு காவியம் பாடியிருக்கீங்க, காவியம் எத்தனை பேத்துக்கு புரியும் தெரியல, எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் இது பிரமாதமாக ஓடும். இளவர்கள் படம் எல்லாரும் இது பண்ணாங்க, சரியா இல்லை. என்னை பொறுத்தவரை பாரதிராஜா எடுத்த படங்கள்லேயே ஒரு சிறந்த படம், வித்தியாசமான படம். அவனுங்க நிழலாக தான் இருப்பானுங்க, நிஜத்துக்கு வரவே மாட்டானுங்க காட்டு. என்னென்னா அவருக்கு மனோஜ் விஷயத்தில் என்னன்னா, யாரையும் அறிமுகப்படுத்தி டாப் ஸ்டார் ஆக்கணும், என்னால் தான் மகனை கொண்டு வர முடியலங்கிற ஒரு சோகம். அவன் இறந்தது அடுத்த பெரிய சோகம். 2 பெரிய தோல்வியை வந்து மகன் மூலமாக சந்தித்தான். பாரதிராஜா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், கேட்டா இதை என்கிட்ட சொன்னியா நீங்கள் அப்படின்னு. ஆனால் அது உங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான கேட்டால், அதுலேயும் நீங்கள் டாக்டராக தான் வருவீங்க. ஏன்னா நீ நடிப்பேங்கிறத நான் யோசிக்கவே இல்லையாடா, உன்னை நான் யோசிக்கவே இல்லையே. எவனையோ கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு எவனையோ நிறுத்தணும் உன்னை நான் நினைக்கவில்லை. என்ன ஜோராக வந்து பிரமாதமாக வருது. தமிழ் சினிமா என்ற பெயர் இருக்கிற வரையில் பாரதிராஜாவின் பெயர் கல்லில் எழுது பொறுத்த எழுத்துக்கள் போல நிலைத்து நிற்கக்கூடியதாக. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல. நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். தமிழ் திரையுலகில் கிராமத்தை வந்து உயிரோட்டமாக காட்டியவர், அது ஜீவன், அங்கே உள்ள ஜீவனை வந்து கண்முன் நிறுத்தியவர். எத்தனையோ இயக்குநர்களை வந்து படம் எடுக்கிறாங்க கிராமத்து படம். இவர் வந்ததுக்கு பிறகு தான் அந்த கிராமத்து படத்துக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. இவருடைய படங்களை பார்த்து மற்ற மொழிகள்லேயும் வந்து இது போன்று நம்ம கிராமத்து படங்களை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்தந்த மொழிகளை முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேயே குக்கிராமத்து வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சென்னை நோக்கி வந்தது காரணமே இவர் போட்ட அந்த பாதை தான், நம்பிக்கையான பாதை தான். அந்த 16 வயதில் ஆரம்பித்து அவர் இறுதி காலம் வரை பார்த்திங்கன்னா அந்த மண் வாசனை, அந்த மண்ணும் மனமும் அப்படி தான் வாழ்ந்து மறைந்தார். அவருடனான உங்களுடைய அந்த அறிமுகம், அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவினர் பாபு அவர்களை எண்ணுயிர் தோழன் படத்தில் அறிமுகப்படுத்தினார். அவரை பற்றிய அந்த நினைவுகள். பாரதிராஜாவை பற்றி எனக்கு எப்படி எல்லாத்த படம் தான், நம்மளே தெரியாது, யார் என்னன்னு தெரியாது. என்னுடைய வீட்டில் இருந்த இளைஞர்கள்லாம் வந்து என்னுடைய அண்ணன் மகன் சித்தப்பா 16 வயதுலேன்னு ஒரு படம் எடுத்து விட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு சாதாரண தியேட்டரில் ஓடுது, மேலாப்பில் காமத்தேனோ இதில் பாரத்தோ ஏதோ ஒரு தியேட்டர் பேரை மறந்துட்டேன், இப்போ இடிச்சிட்டாங்க. அந்த தியேட்டர்லாம் ஓடுது, ஈராஸ் தியேட்டரில் ஓடுது. பார்த்தேன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே படத்துக்கு போயிட்டேன். போனால் டைட்டில் வருது, சப்பானி, பரட்டை, மயில் ஆகியோர் தோன்றும் அப்படின்னு சொல்லி வருது. சோளம் வதக்கையில் சொல்லிவிட்டு போன பிள்ளைன்னு ஒரு பாட்டு போது சோளக்காட்டிலேருந்து படம் போகுது. அப்போவே அசந்தா அப்படியே ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்துருந்தாள். அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்தேன். இளையராஜா டைட்டில் பாடலோடு அதான் அப்போ டைட்டில்லையே உட்காந்து நிமிர்ந்து உட்காந்தவன் கடைசியில் அந்த ரயிலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த இது வரையிலும் அதுதான் வந்து உயிரோட்டமே. அவன் படத்தை விட்டு அசைய முடியல. அதாவது எங்களை போன்ற பல்வேறு பல நாட்டு படங்களை எல்லாம் பார்த்து சினிமாவை ரசிக்கிற கொஞ்சம் அதிமேதாவிகள் நினைக்கிற எங்கள் மாதிரி ஒரு குரூப்புக்கு நீங்கள் பேசாத படமே இல்லை, அவ்வளோ படம் பேசியிருக்கீங்க. அந்த படத்தை பார்த்தபோது ஆஹா, தமிழுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ஒரு புது இயக்குனர் வந்து இருக்கார். தமிழ் படம் ஒன்று வந்து இருக்குது, கேமராவால் இயக்கப்படுகின்ற படம். நம்ம தமிழ் சினிமாங்கிறதே வந்து மூவியாக இல்லை, டாக்கியாக தான் இருந்தது, பேச்சுக்கிட்டு தான் இருந்தது. அதை மூவியை சினிமா கேமராவில் படத்தை காட்டிய முதல் படைப்பாளி.
படைப்பாளின்னு நம்ம சொல்லலாங்கிற அளவுக்கு அந்த படம் அப்படியே இதாச்சு. அடுத்த படம் கிழக்கே போகும் ரயில் அகஸ்தியா தேட்டரில் போய் பார்க்குறேன். இங்கேருந்து இங்கே அடையாறுலேருந்து அங்கே போய் பார்த்தேன். 16 வயதிலேயே தூக்கி போட்டுருச்சு. 16 வயதிலே கூட ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்ற அறிமுகமான நடிகர்கள் இருந்தாங்க. கிழக்கே போகிற ரயிலில் யார் நடிகர்கள்னே தெரியல. ராதிகா, சுதாகர், அவங்களெல்லாம் எல்லாமே புதுமுகம் தான். அந்த பீம் சிங் இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் இந்த பாவரிசை படங்கள், தாவரிசை படங்கள் காலத்தில் எல்லாம் ஸ்டுடியோ பக்கம் கூட விட்டுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை உள்ளே வச்சு அந்த கிழக்க போகிற ரயில் எடுத்து விட்றாரு. யோசிக்கவே முடியல, ஒரு கிராமத்தை இப்படி காட்ட முடியுமான்னு. ஒரு கிராமத்து நம்பிக்கைகளில் வந்து இந்த மாதிரி அளவுக்கு கிராமத்தையே புரட்டி போடுமாங்கிறத நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அந்த 2 படமும் 2 கிராமத்து படங்கள். 3வது படம் வருது, முழுக்க முழுக்க டவுன், சிகப்பு ரோஜாக்கள். வேற செக்டர், கதையே வேற, கிராமமே இல்லை. கதாநாயகன் அல்ட்ரா மாடர்னாக வர்றாங்க. துணிச்சலாக கமலஹாசன் அவர் நடிக்க வச்சார். இன்றைக்கி அதை வந்து ரெட் ரோசஸ்ன்னு ஹிந்தியில் எடுத்தாங்க. ராஜேஷ் கண்ணா நடிக்கிறாரு. அப்போ ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் சூப்பர் ஸ்டார். அவர் படத்தை பார்த்துட்டு சொல்லிட்டார், இதை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஓ, கமல் நடிப்பை அந்த எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த டைரக்டரும் சொல்லிட்டார், இதை எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க, கிட்ட வருவோம், அவ்வளோதான் முடியும் அப்படின்ட்டார். அது ஹிந்தியில் அதை பார்க்கும்போது தான் தமிழ் எவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி இந்திய சினிமா உலகே புரட்டி போட்டவர். எனக்கு அவர் அதுக்கப்புறம் அது எதிர்பாராத விதமாக அவரோட நெருக்கம் வரத்துக்கு சில இதெல்லாம் இருக்குது. சில படங்கள் பற்றி எடுக்கும்போது அவர் வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணப்போ வந்து மந்திரியாக இருந்தார், ராஜாராம் தம்பி ஒருத்தர் இருக்கார், உலக படங்கள் எல்லாம் பார்க்குற ராசாமி, அவர்கிட்ட சிலதெல்லாம் கேட்டால் சில ஐடியாவெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, ஏதோ வேதம் புதிது படத்துக்கு டைமில் பெரிய பிரச்சனை வந்து எம்ஜிஆர் தான் அந்த பிரச்சனையை கொஞ்சம் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அன்னைக்கு இருந்த ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன். அந்த படம் வந்து காஞ்சி மடத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து படத்தை தடை விதிக்கணுன்றாங்க. பல்வேறு காட்சிகள் வெட்டுறதுக்கெல்லாம் இது பண்ணாங்க, வெட்டுனாங்க. குறிப்பாக என்னன்னா, பல்லக்கில் வருவார் சாமியார். அன்றைக்கி காஞ்சி படத்தை அந்த பெரியவர் சொல்கிறாங்களே, அவர் பல்லக்கில் வருவார், தூக்கிட்டு வருவாங்க. அது அந்த கதையில் வர்றத சின்ன பையன் கிண்டல் பண்ணுவான். அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் காலில் தானே தூக்கிட்டு வருவாங்க. அவங்கள தூக்க சொல்லி நீ உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம், இதான் சாமியாரா அப்படின்னு கேட்பா. அப்படி பல்லக்கு விட்டு இறங்கி போயிடுவார். அதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் வெட்டணும்னு சொல்லி அந்த படத்தையே தடை செய்யணுங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து, நான் கரை சேர்ந்துட்டேன், நீங்கள் ஏன் இன்னும் உள்ளே இருக்கிறீங்க, தண்ணியிலே இருக்கிறீங்க அப்படி. பாலுத்தேவர்னு மூச்சு 30 தடவை சொல்கிறீங்களே, பாலுங்கிறது உங்கள் பேர், தேவர் என்ன நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு. அதுதான் அந்த படத்தினுடைய கைராஜ். அப்படியே குளிச்சுக்கிட்டு நிற்பா அப்படி. சத்யராஜ் நட்பார் அந்த ரோட்டில். ஜாதி இல்லைன்னு சொல்லி எங்களை பேசுகிறீங்களே, மூச்சுக்கு 30 தடவை தேவர் போடுறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு. இந்த தேவர் இனம் முக்குளத்தோர், அவர்கிட்ட இருந்த அறிவாடு சுற்றி எல்லாம் அப்படியே தண்ணியில் பொத்துன்னு விழும். அப்படியே உள்ளே போயிடுவார். உள்ளே போய்ட்டு எந்திரிப்பார். நான் கரைக்கு வந்துட்டேன், நீங்கள் எப்போ வர போகிறீங்க. மறக்க முடியாத படம். வேதம் புதிது படத்தை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சோம். அப்போ வந்து வில்லிமாஸ்னு ஒருத்தர் ரஷ்யா ட்ரேட் சென்டரில் இருந்தார். அவர்கிட்ட அந்த படத்தை காட்டி அந்த படத்தை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சோம். அதெல்லாம் பண்ணோம். கடலோர கவிதைகள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் அப்படி வந்தாங்க. ரஷ்யாவிலேருந்து ஒரு டீம் வந்தது பார்க்குறதுக்கு, இந்திய சினிமாவை பற்றி இது பண்ணுது. சென்னைக்கு வந்தபோது அவங்க பார்க்கணும்னு நினச்சது பாரதி ராஜாவையும் கமலஹாசனையும். 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, கமலஹாசன் வந்து அப்போ வந்து அந்த பேசும் படத்தில் நடிச்சிருந்தார். டைலாகே இல்லாத படம் இல்லை. கமல்னு உயிரை விடுறாங்க. பாரதி ராஜாவை பார்த்த உடனே சீஷோர் போயம்ஸ் அப்படி இது பண்ணி அந்த படத்தை ரஷ்யாவில் வெளியிட்டார். அது மாதிரி இதெல்லாம் இருந்தது. நிழல்கள் படம் எல்லாரும் இது பண்ணாங்க, சரியாக இல்லைன்னு. என்னை பொறுத்தவரைக்கும் பாரதி ராஜா எடுத்த படங்கள்லேயே ஒரு சிறந்த படம், வித்தியாசமான படம்.
அவனுங்க நிழலாக தான் இருப்பானுங்க, நிஜத்துக்கு வரவே மாட்டானுங்கன்னு காட்டினார். தன்னம்பிக்கை இல்லாத பசங்க. அதாவது ஒரு காட்சி வரும், ஹார்மோனியத்தை வச்சுட்டு தெருவில் பாட்டு பாடி இது பண்ணுவான். ஹார்மோனியத்தை விற்றுருந்தாங்க அந்த காசு கிடச்சிருக்கும். அதுக்கு பதிலாக பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், பிச்சை எடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனுக்கு நிஜத்தையே பார்க்க மாட்டானுங்க அந்த மாதிரி பசங்கன்னு காட்டுவார். அது மாதிரி பல படங்கள், அவருடைய படங்கள்லாம் புதுமை பெண் வந்து தாகம்னு ஒரு படம் வந்தது. பாபுநந்தன் கோடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் அவர் முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அங்கேருந்து தான் வந்தார். அந்த படத்தை அதைத்தான் புதுமை பெண்ணுங்கிற பேரில் எடுத்தார். இது மாதிரி அவருடைய படங்கள்லாம், அதாவது தமிழ் சினிமா உலகே கிராமத்தை கொண்டு போனது மாத்திரம் இல்லை, கேமராவை பயன்படுத்தி எடுக்கிறது தான் என் சினிமாங்கிறத காட்டுறதும் பாரதி ராஜா தான். அப்போ என்னுடைய சகோதரி மகன் பாபு எண்ணுயிர் தோழன், அவன் என்னோட நின்றுக்கிட்டு இருப்பான். வீட்டுக்கு ஒருவார். அப்போ என்னன்னா சோவியத் சென்டரில் சினிமா சம்மந்தமான ஒரு கிளப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ என்ன வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க. சோவியத் கான்சல் தூதர்கிட்ட அறிமுகப்படுத்தின போது, நீங்களே அதுக்கு ஏன் இருக்கக்கூடாதுன்னு அவள் தான், வேறு எதுக்கும் நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் அந்த கிளப்புக்கு தலைவராக இருந்து செய்யக்கூடாதுன்னு. நான் இருந்து நடத்துகிறதா இருந்தால் நான் சொல்கிற ஆட்களை போட்டு நீங்கள் கிளப்பை போட்டிங்கன்னா அது, ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பாரதி ராஜாவை தலைவராக போட்டு ராதா ரவி இவங்க எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு செட்டை இது பண்ணி புடோக்கின் ஃபிலிம் கிளப்புன்னு போட்டு நிறையா ரஷ்யா படங்கள் அது இது எல்லாம் வெளிநாட்டு படங்கள் எல்லாம் போட்டு நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள், மே தினம், பெண்கள் தினம், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் பாரதி ராஜா வச்சு நடத்தணும். விருது வாங்கினவங்களுக்கெல்லாம் பாராட்டெல்லாம் நடத்தணும். அப்போ தான் பாரதி ராஜா படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார் கொடி பறக்குது படத்தில். அவங்க 2 பேர்த்தையும் ஒரே நிகழ்ச்சியில் வச்சு அந்த விருது வாங்கினவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து, மத்திய அரசு விருது வாங்கினவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பாராட்டு இதெல்லாம் நடக்கும். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த நெருங்கிக்கிட்டு, அப்போ என்னுடைய சகோதரி மகன் பாபு அவன் கூடவே வந்துக்கிட்டு இருந்ததுனால பார்த்துக்கிட்டே இருந்தவர், இவனையே சினிமாவுக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடாதுன்னார். உங்கள் இஷ்டம். அப்புறம் சொன்னார், எப்பா அவன் வசதியான பையன், இவன் நம்ம போகிற இடத்துல வந்து தரையிலெல்லாம் படுத்து தூங்க வேண்டியிருக்கு, இருப்பானார், கூட்டிக்கிட்டு போங்க, பிடிக்கலன்னு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. அந்த இது வேதபுதி படம் எதோ படத்துக்கு தான் முதல்ல போகிறாங்க, கொடி பறக்குது படத்துக்கு தான். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துருக்கான். எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவனெல்லாம் கூப்பிட்டு சினிமாவில் வச்சுருக்கிறான், அவன்லாம் இந்த மாதிரி ராஜா மாதிரி படம் தூங்கிட்டு இருக்கான். இவன் ராஜா விட்டு புள்ள காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறான் அவன். அப்புறம் அப்படி இது பண்ணி நல்லா நடிச்சிருப்பாரு. கொடி பறக்குது படத்துக்கு அவன் தான் வசனம் எழுதுனான். நிறையா வசனம் எழுதுனா சென்சாரில் நிறையா கட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவனையே ஹீரோவாக வச்சு எடுத்தார் படத்தை. பாரத ராஜாவுடைய முத்திரை பதித்த படம்னு எடுத்திங்கன்னா எண்ணூறு தோழன். நிறைய அரசியல் இருக்கும், அங்கே அரசியல் நிறைய இருக்கும். ஆமாம், அரசியலில் நிறைய கிண்டல். ஒரு உண்மையான தொண்டை எப்படி தலைவர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிறாங்கிறத வந்து பிரமாதமாக அவன் எடுத்திருந்தான். அந்த வாய்ஸ் மாடுலேஷனை வந்து புதுசாக கொண்டு வந்தான் அவன் இறந்த போது வந்து. ஆனால் அது வந்து ஒரு கைதியின் டேட்டே அது முயற்சி பண்ணார். இதே போல் வந்து சில ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கைதி நேர முயற்சி பண்ணார். ஆனால் முழுக்க எடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணூறு தோழனில் தான் அந்த அரசியல் எல்லாமே இருக்கும். அது எதில்? எண்ணூறு தோழனில். எண்ணூறு தோழனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கைதியின் டைரியில் அதே போல கொஞ்சம் இருக்கும் அரசியல் இருக்கும், கொஞ்சம் அரசியல் இருக்கும். ஆனால் இது முழு அரசியல் இதில் தான் முழுக்க வந்தது. அவன் இறந்த போது வந்து கூட இருந்து இறுதி கடனில் பங்கெடுத்துக்கிட்டார். ரொம்ப துரதிருஷ்டவசமான, ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப அப்போவே. ஆனால் ரொம்ப தளர்ந்து போயிருந்தார். நான் என்னை கேட்டார், நீ ஏன் இப்படி இருக்கேன்னாரு. அதுக்கப்புறம் நான் உடம்பு எல்லாம் படுத்து போய் எங்கேயும் போய் போக முடியாமல் போச்சு. வைரமுத்துவனுடைய அன்னை இறப்புக்கு என்னால் போக முடியல, எதுக்கும் போக முடியல. இதெல்லாம் என்னால் எங்கேயும் ஏன்னா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். மனசு அப்படியே ஐயா கலங்குது. தமிழ் அப்படியே ஒரு மிகச்சிறந்த என்னை ஒரு மனுஷனாக மதித்து என்னையும் ஒரு விஷயம் தெரிஞ்சவன் சொல்லி அங்கீகாரமெல்லாம் கொடுத்த ஒரு அருமையான நண்பர், ஒரு அற்புதமான படைப்பாளி. வர்ணிக்கிற அளவுக்கு அவரை உயர்த்தி பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் இன்னைக்கு இல்லைங்கிறதுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஆனால் எடுத்தது கிராமிய படம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த கிராமிய படங்களில் எல்லாமே சொன்னார். டிக் படமெல்லாம் என்ன கிராமிய படமா? அது
கைதியின் டைரி கிராமிய படம் இல்லையே, ஆமாம், அது வந்து காவல். சிகப்பு ரோஜாக்கள் கிராமிய படம் இல்லையே, எவ்வளோ படங்கள் இருக்கு, எவ்வளோ படங்கள். எடுத்த படங்களை ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு செய்தி சொல்லியிருப்பார். கேப்டன் மகள் என்னும் ஒரு படம், அதெல்லாம் வந்து இதுதானே. இது என்ன அவருக்கு நேர்ந்த ஒரு பெரிய துக்கம், அவருடைய மகன் இறந்து. அதுலேருந்து தான் ரொம்ப அதில் தான் அவர் முழுக்க முழுக்க மனசு சுத்தமாக உடைஞ்சு போனார். அது புத்திர சோகங்கிறது வந்து யாரையுமே அடிச்சிடும். அது என்னதான் நீங்கள் சமாதானப்படுத்தினாலும் அது அந்த புத்திர சோகங்கிறது. அதே மாதிரி தான் இன்னொரு தோழன் பாபு இறந்த போது, அவன் இறந்த 15வது நாள் அவங்க அம்மா இறந்துட்டான். பெரிய இது எல்லாருக்கும் அப்போவே அவன் போயிட்டான்னுக்கிட்டே இருந்தாங்க. 15வது நாள் இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஜெயவீரான் என்னுடைய உறவுக்கார பையன், அவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தான். எங்கள் அண்ணன், அதாவது என்னுடைய சித்தப்பாருடைய மகன், பெரிய மூத்தவர், மகன் இறந்த 15வது நாள் அவர் இறந்துட்டார். புத்திர சோகங்கிறது தாங்கக்கூடிய விஷயமே இல்லை. மனோஜ் இறந்த உடனே எங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சு போச்சு. என்னென்னா அவருக்கு மனோஜ் விஷயத்தில் என்னன்னா, யார் யாரையோ அறிமுகப்படுத்தி டாப் ஸ்டார் ஆக்கணும், என்னால் தான் மகனை கொண்டு வர முடியலங்கிற ஒரு சோகம். அவன் இறந்தது அடுத்த பெரிய சோகம். 2 பெரிய தோல்வியை அவர் மகன் மூலமாக சந்தித்தார். அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இளையராஜா மகள் இறந்து போனப்போ கதறி அழுறார் பாரதி ராஜா. அந்த உடலை பார்த்து இளையராஜா வந்து கலங்காமல் நிற்கிறாரு. இவரால் தாங்க முடியல. தூக்கி விட சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி விடத்தை பொண்ணாச்சு, மாரி வந்து பறிமுடித்து நிற்கிறியே. ஆகா, என்ன ஒரு 30 வயசு கூட நிறையிலேயே அந்த. ஆமாம் சார், கேன்சரில் இறந்து போச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜிக்கு எப்படி அந்த இழப்பு அவரை பாதிச்சுதோ அதே போல் வந்து பவதாரணி இழப்பு ரொம்ப வந்து பாதிச்சுது. அது இளையராஜாவுடைய பொண்ணாக இருந்தால் கூட ரொம்ப வந்து அந்த நேரத்தில் ரொம்ப அவர் அறியாமலே அதை எப்படி ராஜா தாங்கிக்கிட்டாருங்கிறது எனக்கு அது இன்றைக்கி ஒரு தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் வந்து நேரக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு அதை வரக்கூடாது. ஆனால் ஒரு தமிழ் திரையுள்ள அவ்வளவு பேரை அறிமுகப்படுத்திருக்காரு சார். இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியராஜன், பாக்யராஜ், யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் மனோபாலன் எல்லாம் இவரால் தான் வந்தவங்க தானே. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறவங்களாம் நடிக்கிறதுக்கு முடியுங்கிற நம்பிக்கை உருவாக்குனது. பாக்யராஜியை வந்து உன்னால் முடியும்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து புதிய ஆவணி கனவுகள் அந்த சீன் அப்படியே காட்டுவாங்களே, எப்படி நடிகர் ஆகிறார் பாக்யராஜன் தன்னுடைய கதையை எழுதியிருப்பார். அது மாதிரி பாண்டியராஜ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஆட்கள். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா எத்தனை வித்தியாசமான படங்கள். பாவரிசை இயக்குநர்களில் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா அது காரணமே வந்து இவர் தான். பாலச்சந்தர் சாரும் அவர் ஒரு சகாப்தம்னா இவர் ஒரு சகாப்தம். பாலச்சந்தர் வேறு மாதிரி, அவரை நான் இதோட சேர்த்த மாட்டேன். பாலச்சந்தர் படங்கள்லாம் ஆங்கில படங்களை தமிழில் கொடுத்தாருங்கிறது தான் அவருடைய இது. இவருடைய படங்களில் கூட வந்து டேவிட் லீன் அப்படிங்கிற ஒரு பிரபல இயக்குனர், டாக்டர் சிவாகோவெல்லாம் எடுத்தவர், அதனுடைய சாயல் தெரியும்னுவாங்க. அதனால தான் அவருடைய ஆஃபீஸில் வந்து டைரக்டர் டேவிட் லீனுடைய படத்தை வச்சுருப்பார். சில பேருடைய இழப்பு வந்து ரொம்ப தாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இன்று நாளையும் தமிழ் திரையுலகமே ஒரு கண்ணீர் கடலில் வந்து தத்தளிச்சுட்டு போயிட்டார். அவர் விட்டு அந்த இடம் இருக்குங்களே, அது கிராமிய உயிரோட்டமானது சினிமா. இனிமேல் யார் வந்து பண்ண போகிறாங்க? சினிமாவே இல்லை, இன்றைக்கி சினிமாவே இல்லை. சீரியலில் வந்து அது மாதிரிலாம் படங்களை எடுக்க முடியாது, அது ஓடவும் ஓடாது. அதனால் அந்த காலம் முடிஞ்சு போச்சு, சினிமா காலம் முடிஞ்சு போச்சு. தியேட்டர்கள் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் இவங்கெல்லாம் ஓய்வு எடுத்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சரியா அவங்கள பற்றி தெரியாமல் போகிறது காரணம் சினிமா போயிடுச்சு. இந்த சூழலில் கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராதிகா தன்னுடைய தாய் கிழவி படம் மூலமாக போய் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நீ தேசிய விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி 2 பேத்துக்கு சொன்னார். சுகன்யாவுக்கு சொன்னார் ஒரு படத்தில், தம்பி மனைவி ஒரு படத்தில் நடித்ததுக்கு சுகன்யாவுக்கு சொன்னார், நீ தேசிய விருது வாங்கினதுக்கு. அதே மாதிரி ராதிகா வந்து முதல் மரியாதை படத்துக்கே அவர் வாங்கியிருக்கணும். அது டப்பிங் கொடுத்தது ராதாவுக்கு டப்பிங் கொடுத்தது ராதிகா தான். அதனால தான் ராதாவுக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு கிடைக்காம போச்சு, டப்பிங் வாய்ஸ் கொடுத்ததுனால. ராதிகாவினுடைய குரல்னால தான் ராதாவுடைய ரோல் நின்றுச்சு. அது மாதிரி ராதிகாவை பிரமாதமாக பயன்படுத்துறாரு. எண்ணற்ற கதாநாயகிகள் அதையெல்லாம் கேட்டாங்க, ஏன் தொடர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து 6 வரிசையிலேயே பேர் வைக்கிறீங்க, ராதிகா, ராதா, ரேகா, ரேவதி, ஒரு இது ஸ்டைலாக. அது சொன்னார். புதுநாத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். என்ன இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு பேர் தான், சுகன்யா, ரஞ்சிதா, அதெல்லாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருந்தார். அவருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க சார். எல்லா படமுமே எடுத்து வேதம் புதியது தான் என்னை பொறுத்தவரையிலும்.
வேதம் புதிது என்ன அசைச்சு தூக்கி போட்ட படத்தில் கல்லு சவுக்கடி மாதிரி கல்லுக்குள்ளீரம் கல்லுக்குள்ளி, அது ரெண்டுமே நிறமாறாத பூக்கள். நிறம் மாறாத பூக்கள் அற்புதமான படம். நிறமாறாத பூக்கள்லாம் வந்து அற்புதமான படம். 1000 மலர்களை இன்னைக்கு அதே வரைக்கும் மாதிரி சிகப்பு ரோஜாக்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த படத்தை. அப்படிப்பட்ட படம். கைதியின் டைரி மறக்க முடியாத படம். சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் வேதம் புதிது என்ன அசைச்சு கொடுத்த மாதிரி கடலோர கவிதைகள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அதை கதை எழுதுனது வந்து என்னுடைய நண்பர் சோமசுந்தரேஸ்வரன் அப்போ பேர், அப்புறம் ராஜேஸ்வரன் பேர் மாற்றிக்கிட்டார். அவர் தான் அதை இது பண்ணார். முதல் மரியாதையும் அவர் தான் எழுதினார். முதல் மரியாதை படத்தை போட்டு காட்டுறார், பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியில் நிற்கிறாரு. நேயா அப்படின்னாரு, காவியம் பாடியிருக்கீங்க, காவியம் எத்தனை பேர்த்துக்கு புரியும் தெரியல. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் இது பிரமாதமாக ஓடும். அப்போ இளையராஜா அந்த படத்துக்கு நம்பிக்கையை கொடுக்கல. நம்ம படம் ஓடாது, இது ஓடவே ஓடாது. அது அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டாரு. சொந்தக்கார பசங்க சில பேர் வந்துருந்தாங்க, இதெல்லாம் எவங்க பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஓடுறது மாத்திரம் இல்லாமல் சிவாஜியினுடைய நடிப்பில் மைல்கல் படம் இது தான். அப்படி சிவாஜி நடித்த அற்புதமான படங்கள் 3 படம் எடுத்ததில் முதல் மரியாதை, காவல் தெய்வம், முதல் மரியாதை, இன்னொரு படம். இந்த 3 தான் நாடகத்தன்மை இல்லாமல் ஒரு இயல்பான அவர் நடித்த படங்கள் எடுத்தது முதல் மரியாதை. அது மாதிரி உலகம் முழுவதும் பேர் வாங்கி கொடுத்த படம். நீங்கள் நடித்த அந்த தசாவதாரம் படத்தை பார்த்துட்டு உங்களை பாராட்டினாரா பாரதி ராஜா? இல்லை, அப்போல்லாம் வந்து இந்த பாரதி ராஜா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், ஏண்டா இதை என்கிட்ட சொன்னியா நீ அப்படின்னாரு. ஆனால் அது உங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான கேட்டால் அதுலேயும் நீங்கள் டாக்டராக தான் வருவீங்க. ஏன்னா நீ நடிப்பேங்கிறத நான் யோசிக்கவே இல்லையாடா, உன்னை நான் யோசிக்கவே இல்லையே. எவனையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு எவனையும் நிறுத்தணும் உன்னை நான் நினைக்கவே இல்லை. என்ன ஜோராக வந்து பிரமாதமாக வருது. இன்றைக்கி பார்க்கலாம் சார். நம்மளே அதில் தான் அதாவது வேட்டையாடு விளையாடு படத்தில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்தாங்க, அடுத்த ரோட்டில் தான் எடுத்தாங்க. அந்த காட்சியில் வந்து கௌதம் மேனன் தான் டைரக்டரு. படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜராக என்னுடைய சகோதரி மகன் பார்த்திபன் இருந்தார், அவர் தான் இருந்தார். இந்த டாக்டர் சீனுக்கு யாராவது கூப்பிட்டு வந்தால் பரவாயில்லைன்னும் போது இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, நான் அப்போ கற்பகம் கார்டனில் இருக்கிறேன். அப்பா கௌரின்னு ஒரு அம்மா இருந்தவங்க, அதான் இந்த டாக்டர் இப்போ தான் ரிட்டையர் ஆகி வீட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்காரு, அவரை கூப்பிட்டு போயேன். நான் வந்து பார்த்தா நான் அட மாமா நீ இருக்கிறது தெரியாமல் போச்சு, வா அப்படி ஒரு சீன் வந்து கொஞ்சம் நடிச்சு விட்டு போடு. சரின்னு அது இதில் பின்னி மில்லில் எடுத்தாங்க. இங்கே போய் நின்றுக்கிட்டு இருந்தேன். கமல் வந்தார். கமலோட சீன் எனக்கு தெரியாது. நான் கமலில் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். கமல் இருக்கார், தப்பாக எடுத்துக்க போகிறாரு, முதல்ல அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டார். அவர் வந்தவுடனே கேமராக்கிட்ட வந்தார், என்னை பார்த்தாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரு. டாக்டராக வர்றது நான் தான். ஒரு வார்த்தை கிட்ட சொல்லியிருக்கீங்களா நீங்கள்? இன்ப அதிர்ச்சியா? இது ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்திபன் வந்து அக்கா பையன். அப்படியா? அதனால தான் வந்து ஒரே டேக்கில் முடிச்சுட்டு அக்கா போயிட்டேன். ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு கமல்கிட்ட இருந்து ஃபோன் வருது, தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதில் ஒரு 15 நாள் நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும், லீவ் போட்டு வந்துருங்க அப்படின்னார் ஃபோனில். சரின்னு போனேன். ரவிக்குமார் ரொம்ப யோசித்தார். அப்புறம் அவர் ஒரே வார்த்தை சொன்னார், அவருக்கு எல்லாம் தெரியும், பேசாமல் விட்டுருங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் ஆரம்பிப்பேன், படம் முடிக்கிறத நான் தான் முடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து இவர் எஜே சூர்யா எடுத்த இசை, அப்புறம் வந்து கௌதம் மேனன் எடுத்த இன்னொரு படம் நடுநீசி நாய்கள், இதுலாம் நிறையா வந்து அப்படி வந்துட்டு தான். அப்புறம் நான் நிறுத்திட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு படத்தை கூப்பிட்டாங்க, இல்லைங்க அதை விட்டுருங்க போதும், போகலை. அது ஒரு சீசனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் படங்களும் எல்லாம் போயிடுச்சு. இது இன்றைக்கி பாரதி ராஜாவினுடைய நினைவை நான் போற்றுகிறேன். காலத்தை வென்ற கலைஞர். சினிமா என்ற ஒரு தமிழ் சினிமா என்ற பெயர் இருக்கிற வரையில் பாரதி ராஜாவின் பெயர் கல்லில் பொறித்த எழுத்துக்கள் போல நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். நன்றி சார்.